கருணாகரன் வழங்கப்பட இருக்கக்கூடிய 1000 ரூபாயை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நேரடியாக வழங்கப்படக்கூடிய நிலையில் வங்கிக் கணக்கில் செலுத்துவது தொடர்பாக பரிசீலனை செய்யலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரத்தை பதிவு செய்யலாம். ஸ்ரீராம், அதாவது தற்பொழுது பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ ஜீனி, முழு கரும்பு மற்றும் 1000 ரூபாய் ரொக்க பரிசு வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. இதற்கான டோக்கன் வழங்கும் பணியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தஞ்சாவூர் கும்பகோணம் அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த விமலானந்தன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார், பொதுநல மனு. இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமரில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அவர் அந்த மனுவில் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் கூடுதலாக 2 கரும்பு, 1 கிலோ வெல்லம் மற்றும் வெல்லம், அதாவது ஜீனிக்கு பதிலாக வெல்லம் வழங்க வேண்டும், 2 தேங்காய், 1 வெற்றிலை, 50 கிராம் ஏலக்காய் மற்றும் உள்ளிட்ட பொங்கல் பாரம்பரிய பொங்கல் தோப்புகளை வழங்க வேண்டும். 1000 ரூபாய் ரொக்க பரிசை நேரடியாக பயனாளிகளின் ரேஷன் கார்டுதாரர்கள் வங்கி கணக்கில் அனைத்து கார்டுதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் இது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது, சர்க்கரை அவ்வளவு கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது, எனவே இந்த ஆண்டு இது முடியாது. மேலும் பல்வேறு முதியவர்கள் மற்றும் கார்டுதாரர்களுக்கு, ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வங்கி கணக்கில் ஆதார் எண் இணைக்கப்படவில்லை, இதனால் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும், குறைவான நேரமே உள்ளது என்று வாதிட்டார். அப்பொழுது குறிப்பிட்ட நீதிபதிகள் பல்வேறு அரசின் நல திட்டங்களுக்கு வங்கி கணக்கிலே பணம் செலுத்தப்படுகிறது, கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை, எனவே ஏன் அதே போன்று எதுவும் பயன்படுத்தக்கூடாது என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அதாவது இந்த ஆண்டு முதல் தற்பொழுது வங்கி கணக்கில் எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் ரொக்க பரிசை வழங்க வேண்டும் என்று ரேஷன் கார்டுதாரர்கள் கோரினால் அவர்களுக்கு வங்கி கணக்கில் கொடுப்பதற்கு அரசு 14ஆம் தேதிக்குள் பரிசீலனை செய்ய வேண்டும். அதே போன்று வங்கி கணக்கு இல்லை, ரொக்கமாக நேரடியாக எனக்கு பணம் வழங்க வேண்டும் என்று கூறினால் அவர்களுக்கும் வழங்கலாம். இது குறித்து நாங்கள் இதை ஒரு உத்தரவாக பிறப்பிக்கவில்லை, அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றுதான் கூறியுள்ளோம் என்று கூறினார். மேலும் அந்த தற்பொழுது சர்க்கரை வழங்குவதற்கு பதிலாக வெல்லம் வழங்குவது குறித்து அடுத்த ஆண்டிற்குள் அரசு உரிய பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கருணாகரன்.